Sainath Builders ready to occupy new flat for sale in Selayur and Rajakilpakka. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. சென்னை நுங்கம்பாக்கத்தில் கொக்கைன் போதைப்பொருள் விற்றதாக சேலம் சங்ககிரியைச் சேர்ந்த பிரதீப் குமார் என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவருக்கு கொக்கைன் சப்ளை செய்ததாக ஆப்பிரிக்க நாடான கயானாவைச் சேர்ந்த ஜான் என்பவரும் ஓசூரில் கைது செய்யப்பட்டார். அவரை சென்னைக்கு அழைத்து வந்து விசாரித்த போது ஜான் யாருக்கெல்லாம் போதைப்பொருள் சப்ளை செய்தார் என்ற பட்டியலை போலீசாரிடம் கொடுத்தார். அதில் தமிழ் சினிமாவின் பிரபல நடிகரான ஸ்ரீகாந்தும் இடம்பெற்றிருந்தார். போலீசார் நேற்று ஸ்ரீகாந்தை நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் வரவழைத்து அதிரடி விசாரணை நடத்தினர். அப்போது தான் போதைப் பொருளை பயன்படுத்தியதே இல்லை என ஸ்ரீகாந்த் வாதம் செய்தார். சந்தேகத்தின் பேரில் ஸ்ரீகாந்தின் இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டது. போதைப் பொருள் பயன்படுத்தி 45 நாட்கள் வரை மருத்துவ பரிசோதனையில் கண்டறியலாம் என்பதால் சோதனை முடிவு ஸ்ரீகாந்தை காட்டிக் கொடுத்தது. இதையடுத்து ஸ்ரீகாந்தை கைது செய்த நுங்கம்பாக்கம் போலீசார் எழும்பூர் குற்றவியல் கோர்ட்டில் நீதிபதி தயாளன் முன்பு ஆஜர்படுத்தினர். அப்போது போதைப் பொருள் பயன்படுத்தி நான் தவறு செய்துவிட்டேன், மகனை கவனித்துக் கொள்ள வேண்டும், குடும்பத்தில் பிரச்சினை உள்ளது, வெளிநாடு செல்ல மாட்டேன், விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவேன் என்று கூறி நடிகர் ஸ்ரீகாந்த் ஜாமீன் கோரினார். ஆனால் NDPS சிறப்பு கோர்ட்டில் தான் ஜாமீன் பெற முடியும் என கூறிய நீதிபதி ஸ்ரீகாந்துக்கு ஜூலை 7 வரை நீதிமன்ற காவல் விதித்து உத்தரவிட்டார். அவர் முதல் வகுப்பு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீகாந்துடன் சேர்ந்து போதைப் பொருள் பயன்படுத்தியவர்கள் குறித்து விசாரிக்க அவரை 3 நாட்கள் காவலில் எடுக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர்.